ஸோ இவங்களுக்கான பரிகாரம்ன்ற போது ரொம்ப சிம்பிள் தான். இவங்களுக்கு பிடிச்ச தெய்வீக பாடல்களையோ இல்லை பஜன்ஸ் மந்திரத்தையோ இவங்க துர்காமா முன்னாடி உட்காந்து சாண்ட் பண்ணாலே போதும். ஸோ இவங்க அதுவும் குழந்தைங்க மாதிரி, இப்போ சில பேர் வந்து யாராவது பார்த்துருவாங்களா ஒரு மாதிரி ஆகிடுமான்னுலாம் பொறுமையாக சாண்ட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி இறுக்கமாக இருப்பான். அப்படி இல்லாமல் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரவாரமாக யார் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோடு பண்ணுவாங்க. அந்த சைல்ட் லைக் பிஹேவியரோட இவங்க துர்காமாவுக்கு அவங்களுடைய பாடல் அவங்களுடைய மந்திரங்கள் மூலிமா அவங்களுடைய சந்தோஷத்தை சமர்ப்பிக்கணும். அவங்க என்னால் இதுதான் முடியும் உனக்கு நிறைவா அப்படின்றத சமர்ப்பிக்கணும். இதை ரெமெடியாக செஞ்சாலே போதும், அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து, காதல் சார்ந்து, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக போகும், அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அது வந்து அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, அம்மா, அவங்களுடைய ஒய்ஃப் இல்லை அவங்களுடைய அக்கா, ஸோ அப்படி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களுடைய ஒரு சஜஷன் அட்வைஸ் ரொம்ப கான்ஷியஸாக அவங்க வந்து கேட்கணும் அப்படின்னு இருக்குது.